அப்ப இறைவன் நமக்கு என்ன உதவி செய்கிறான்? அறிவுடைய நாம் அறிவை இழந்திருப்பதை கண்டு அறிவு விளங்குவதற்கு உதவுகிறான். அந்த உதவுகிற அந்த கருணை தான் உடம்பு, உலகம், கரணம், அனுபவத்துக்குரிய போகம் எல்லாவற்றையும் இறைவன் கூட்டுவிக்கிறான். இறைவன் ஏன் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு? அறிவு விளங்குவதற்காக இவற்றை நமக்கு தந்திருக்கிறான். நீங்க அறிவு விளங்குவதற்கான கருவியை வச்சுக்கிட்டு விளங்காம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும்னா கடைசியில படைச்சவனுடைய குற்றம் அப்படி சொல்லிடுறோமா இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது படைச்சவன் குற்றம். நான் என்னையா பண்ணிட்டு கத்தி என்ற ஒரு ஆயுதம் எதுக்கு தயாரித்தாங்க? போர்க்களத்துல மக்களை பாதுகாப்பதற்கு வீரர்கள் பயன்படுத்தணும் கத்தியை படைச்சாங்க. நாம என்ன பண்ணோம்? கத்தி வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்ச வேண்டாம் போட்டு தள்ளும்னா அது கத்தி படைச்சு கொடுத்த குற்றமா என்ன? அது பாதுகாப்புக்காக படைக்கப்பட்ட கருவி, போட்டு தள்ளுறதுக்காக படைக்கப்பட்ட கருவி அல்லவே. ஒவ்வொன்றும் படைக்கப்படுவது நோக்கம் உயர்ந்த நோக்கத்துக்காக. அந்த உயர்ந்த நோக்கத்தை விட்டு விலகி போதல் என்பது நம்முடைய அறியாமை காரணமாக. உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கருவியை பாதுகாப்புக்காக பயன்படுத்துவீர்கள். அறிவு விளங்காம இருந்துச்சுன்னா நாம அதை போட்டு தள்ளுறதுக்காக பயன்படுத்தும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும்.